என்னப்பா இது, இப்படி அபத்தமா பாட்டு எழுதியிருக்க என மூத்த கவிஞர் கடும் விமர்சனம். அதற்கு கவிஞர் வாலி கொடுத்த பதிலடி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்த கால கவிஞர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு போட்டால்தான் பாடல் வரும் போல என்று கேட்க, அதற்கு வாலி அப்படியெல்லாம் இல்லை, வெற்றிலைப்பாக்கு போடவில்லை என்றாலும் பாடல் வரும், கூடவே வாசனையும் வரும் என்று கூறியுள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் வாலியின் பாடலை அவருக்கு முந்தைய தலைமுறை கவிஞரான உடுமலை நாராயண கவி கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்த விமர்சனத்தை கவிஞர் வாலி சாமர்த்தியமாக எதிர்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் எப்போது நடந்ததென்றால், தமிழ் சினிமாவின் தொடக்கத்தில் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் உடுமலை நாராயண கவி. பிற்காலத்தில் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோரின் வருகையால் உடுமலை நாராயண கவிக்கு வாய்ப்பு சரியாக இல்லாமல் போய்விடுகிறது. அதேபோல் தனது காலத்தில் இருக்கும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். ஒருமுறை ஒரு பாடல் கம்போசிங்கின் போது கவிஞர் வாலியை உடுமலை நாராயண கவிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது கவிஞர் வாலி வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டே பேச, உடுமலை நாராயண கவி இந்த கால கவிஞர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு போட்டால்தான் பாடல் வரும் போல என்று கேட்க, அதற்கு கவிஞர் வாலி அப்படியெல்லாம் இல்லை, வெற்றிலைப்பாக்கு போடவில்லை என்றாலும் பாடல் வரும், கூடவே வாசனையும் வரும் என்று கூறியுள்ளார். இதற்கு உடுமலை நாராயண கவி என்ன வாசனை என்று கேட்க, நேற்று குடித்த மதுவின் வாசனை என்று கவிஞர் வாலி சொல்ல, அட இன்றைய இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார் உடுமலை நாராயண கவி. அதன் பிறகு சில ஆண்டுகள் போக கவிஞர் வாலி எம்ஜிஆர் நடித்த எங்கு வீட்டு பிள்ளை திரைப்படத்தை முடித்த தருணத்தில் ஒரு நாள் உடுமலை நாராயண கவி கவிஞர் வாலியை சந்தித்துள்ளார். அப்போது கவிஞர் வாலியிடம் உடுமலை நாராயண கவி, எங்கு வீட்டு பிள்ளை பாடல் கேட்டேன், அந்த பாடலில் நான் ஆணையிட்டால் ஓகே, அது என்னையா நடந்துவிட்டால், எப்போதுமே ஆணையிடும் இடத்தில் இருப்பவன் தானே ஆணையிடுவான், அது எப்படி நடக்காமல் போகும், என்னையா இப்படி அபத்தமா பாட்டு எழுதியிருக்க என்று வாலியிடம் கேட்க, அதற்கு பதில் சொல்லாத கவிஞர் வாலி, என்னனே உங்க பையன் ராமகிருஷ்ணன் என்ன பண்றான் என்று கேட்க, அவன் எங்க நம்ம பேச்சை கேட்கிறான் என்று உடுமலை நாராயண கவி கூறியுள்ளார். நீங்கள் ராமகிருஷ்ணனின் அப்பா தானே, நீங்கள் ஆணையிடும் இடத்தில் தானே இருக்கிறீர்கள், உங்கள் ஆணை ஏன் நடக்கவில்லை, உங்கள் ஆணை நடந்தால்தான் அதற்கு மதிப்பு என்று கவிஞர் வாலி சொல்ல, சரிப்பா நீ சரியான பாட்டுதான் எழுதியிருக்க என்று தான் முதலில் விமர்சித்த ஒரு பாடலை கடைசியில் நல்ல பாடல் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் உடுமலை நாராயண கவி என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஆணையிட்டால் பாடலை விமர்சித்த உடுமலை நாராயண கவியை எப்படி சொல்லி சமாளித்திருக்கிறார் பார்த்தீர்களா கவிஞர் வாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய பாடலை அபத்தமான பாடல் என்று விமர்சனம் செய்த உடுமலை நாராயண கவிக்கு பதிலடி கொடுத்த கவிஞர் வாலி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.